ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ. இன்று சௌந்தரியலகரில் 54வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறமா எக்ஸ்பிளனேஷன். पवित्रीकर्तुं न पशुपति पराधीन हृदये दयामित्रैर्नेत्रैररुणधवलश्यामरुचिभिः न दशोणो गङ्गा तपनतनयेति ध्रुवममुम् त्रयाणां तीर्थानामुपनयसि सम्भेदमनघम्. ரொம்ப அழகா எடுத்திருக்காரு இந்த ஸ்லோகத்தை. பவித்ரீகர்த்தும் ந பசுபதி பராதீன ஹிருதயே தயாமித்ரைர் நேத்ரைர் அருண தவல ஷாம ருச்சிபிஹி நதஷோனே கங்கா தபன நயனேதி துருவமமும் த்ரயாணாம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேத மனகம். ரொம்ப அழகாக எடுத்திருக்கார். அம்பாளுடைய 3 வர்ணங்களை கொண்ட கண் ரேகைகள் 3 புண்ணிய நதிகளைப் போல உள்ளதாம். அம்பாளுக்கு 3 கண் இருக்கு. அந்த 3 கண்களும் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அப்படியே 3 புண்ணிய நதிகள் ஓடுவது போல் காட்சி தருகின்றதாம். அதை எப்படி எடுத்திருக்காருன்னா, பசுபதி பராதீன ஹிருதயே, அதை முதல்ல எடுத்துக்கோங்க. எங்கே இருக்குது பசுபதி பராதீன கண்டுபிடிச்சீங்களா? முதல் லைன்லேயே செகண்ட் ஹாஃபில் இருக்கும் பாருங்க. பசுபதி பராதீன ஹிருதயே. பசுபதின்றவர் யாரு? பசுனாம் பதிஹி பசுபதிஹி, சிவன். அந்த பசுபதிக்கு அதீனமான உள்ளம் படைத்தவளே. அப்பா அம்பாளுடைய இதயம் சிவனுக்கு நன்னா தெரியும். சிவன் என்ன நினைக்கிறார், அடுத்தது என்ன செய்ய போறாருன்னதுலாம் நன்னா தெரியும். தயாமித்ரைஹி, உன்னுடைய தயை என்னும் கூட்டாளி. மலையாளத்தில் சொல்லுவாங்க உன்னுடைய கூட்டாளியாக அப்படின்வான். அப்போ உன்னுடைய சிநேகிதமாக உள்ள அந்த தயை, உன்னுடைய அது கூட யார் யார் இருக்கா? அருண தவல ஷாம ருச்சிபிகி. பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாரு. அருண தவல ஷாம ருச்சிபிகி, ஒரே வார்த்தை அது. அருணனா சிவப்பு, சிவப்புன்னு சொல்ல முடியாது, அருணோதயம் அப்படியே மஞ்சளும் சிவப்பும் கலந்ததுக்கு அருணோதயம். அருணம். தவல அப்படின்னா வெளுப்புன்னு அர்த்தம். ஷாமம் என்றால் கருப்பு. அப்போ கருப்பு, சிவப்பு, வெளுப்பு, கருப்பு என்ற 3 வர்ணங்களையும் கொண்டவளாக, என்ற வர்ணங்களை கொண்டவளாகவும், நேத்ரை, நேத்ரைனா 3 நேத்திரங்கள், 3 கண்களை உடையவளும். அது எப்படி இருக்குன்னா, சோன நதிஹி, சோனான்னு ஒரு நதி. அதுக்கு தான் அம்பாளுடைய பூஜையில் பார்த்தீங்கன்னா சோனபத்திரம் வச்சுருப்பாங்க. அது கணபதிக்கும் சொல்லுவாங்க, அம்பாளுக்கும் சொல்லுவாங்க. சோனம் மேற்கு நோக்கி செல்வதால் அதற்கு சிவந்த நதி என்று பெயர். இன்றைக்கும் ரெட் ரிவர் அப்படின்லாம் சொல்லுவாள். ஸோ அந்த சோனபத்ரா என்னும் ஆறு போலவும், ஒரு பக்கம் அம்பாளுடைய சிவப்பு கலருக்கு சோனா நதியை சொல்லிட்டார். அடுத்து வெளுப்புக்கு என்ன சொல்கிறது? கங்கா. கங்கா வெளுப்பு. ஏன் அதுக்கு கங்கா வெளுப்பு அப்படின்றாரு? அது ரீசன் கொடுக்குறார். தபன நயன, சூரியன். ஏன்னா பனிகளெல்லாம் ஒன்றாக இமயத்தில் கூடும்போது அது வெளுப்பாக உள்ளது. அந்த சூரியனுடைய கதிர் படும்பொழுது அந்த வெளுப்பு, அந்த பனி உருகி ஆறாக ஓடுவதால் அதற்கு கங்கை என்று பெயர். அப்போ அம்பாளுடைய இன்னொரு கண் எப்படி இருக்குன்னா வெளுப்பாக உள்ளதாம். அப்போ சூரிய புத்திரனாகவும் இருக்கக்கூடிய தபநயன, சூரிய புத்திரராகவும் கருப்பு வர்ணத்தை கொண்டதாகவும் விளங்கும் யமுனையே அப்படின்றார். ஒரு பக்கம் சோனா நதி சிவப்பு நதிக்கு, கங்கா வெளுப்புக்கு, யமுனா கருப்புக்கு. ஏன்னா யமுனா ஏன் கருப்பாயிருத்துன்றதுக்கு நான் சுவாரஸ்யமாக ஒரு இடத்துல சொன்னேன், பாகவதத்தில், இங்கேயும் சேர்த்து சொல்கிறேன். ஆக்சுவலி கண்ணனம்பரான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர புறப்பட்டான். அப்படி புறப்படும் போது ஜெயிலிருந்து அவர் கிளம்பிட்டார். அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு,
கூடையில் குழந்தைய வச்சு தலையில் தூக்கிட்டு போகிறாரு. நல்லா மழை பெய்யுது. இப்போ யமுனையை கடக்கும்போது யமுனை நதிக்கு ரொம்ப ஆசை. வழி கொடுத்துருத்து, யமுனை வழி கொடுத்து விட்டது. உடனே வசுதேவரும் என்ன பண்ணுறாரு, கடக்கிறதுக்காக அந்த பக்கம் போகிறார். அப்படி போகும்போது கங்கைக்கு ஒரே ஒரு இது, அந்த பக்கம் போயிட்டானா அப்புறமா நான் தொட முடியாமல் போயிட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா இந்த குழந்தை எவ்வளவு பகவானே ஒரு குழந்தையாக பிறக்கிறானே, அவனை நம்ம ஒரு முறை ஸ்பர்ஷ தீட்சை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா என்ன பண்ணாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே ஏறுறா. அவர் கிருஷ்ணனை தொட பார்க்குறா. அப்போ என்ன ஆகுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக 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 கண்ணன் அப்படியே காலை மேலே 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 தூக்கிட்டு இருக்கான். நீங்கள் இதை மனசில் அப்படியே நினச்சி தியானம் பண்ணுங்க. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வசுதேவர் கஷ்டப்பட்டு மேலே தூக்கிட்டு இருக்கார். இந்த குழந்தையோ அப்படியே அவர் இடுப்புக்கு போயிடுத்து, கழுத்துக்கு போயிடுத்து, தலைக்கே போயிடுத்தான். அப்பா ஐயோ என்னடா இது, இல்லைன்னா எங்கள் அப்பாவை இவன் சாவடிச்சுவா போல இருக்கு யமுனா அப்படின்னு சொல்லிட்டு, யமுனாவே யமுனா வந்துட போறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாதத்தை எடுத்து யமுனை மேலே வச்சாலாம். கண்ணனும் கருப்பு. யமுனா என்ன ஆனாலும் அந்த கருப்பனை தொட்டது தான் பாவம், அவள் கருப்பாக மாறி போயிட்டா. இதை நான் சொல்லலை, சங்கர பகவத் பாதால் யமுனா அஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அந்த இடத்துல சொல்கிறார், அம்மா நீ நன்னா தான் வெளுத்தா இருந்த, ஏன்னா கங்கா கூட பிறந்தவனி, அது எப்படி ஒரு வயிற்றுல பிறந்த தாய், ஒரு தாய் வயிற்றுல பிறந்துட்டு ஒரு குழந்தை கருப்பாகவும் ஒரு குழந்தை வெளுப்பாகவும் வரும். கங்கை மட்டும் வெளுத்து போயிருக்கா, நீ மட்டும் ஏன் கருப்பானன்னா அது அந்த குழப்ப இல்லைம்மா, நீ கண்ணனை தொட்டியே, அந்த கருப்பனை தொட்டதுனால நீ கருப்பியே ஆயிட்ட அப்படின்றாரு. ஸோ அப்போ யமுனா கருப்பு. அப்போ இந்த 3 நதிகளும் சிவப்பு, வெளுப்பு, கருப்பு, இந்த 3 நதிகளும் உன்னுடைய முக்கண்களாக உள்ளது அப்படின்னது இந்த இடத்துல காமிக்கிறார். புண்ணிய நதிகளோடு கூடிய இதி திரயானாம், இப்படி 3 நதிகளும் சம்பேதம் சங்கமமாகி அனகம் பாவத்தை ஏற்பது போல, அமுதம் கூட்டுவது போல நக உன்னுடைய பவித்ரீகர்த்தும், இதுதான் முதல் வார்த்தை, இதை தான் நம்ம அவர் கடைசியில் எடுத்துக்கிறார். பவித்ரீகர்த்தும், ஓகேங்களா? பவித்ரீகர்த்தும் எங்க இருக்குன்னு நம்ம தேடாதீங்க. பவித்ரீகர்த்தும் புண்ணியமாக்குவதால் உபநயசி ஏற்படுத்துகின்றது. இது எனக்கு திருவம், இது நிச்சயம். உன்னுடைய 3 கண்களும் இப்படி 3 நதிகளாக, சோனா நதியாகவும் கங்கை நதியாகவும் யமுனா நதியாகவும் பரவி இருக்கின்றது என்பதை உன் கருணையோடு நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்றார். சிவனையே எப்பொழுதும் மனத்தில் நினைத்திருக்கும் அன்னையே உலக மக்களை புனிதமாக்கும் பொருட்டு சிவப்பான சோனா நதி, வெளுப்பான கங்கா நதி, கருப்பான யமுனா நதி இவைகளின் சங்கமம் போல உன்னுடைய கண்களில் உள்ள சிவப்பு, வெண்மை, கருப்பு என்ற 3 ரேகைகளும் எங்களை புனிதமாக்கவே உன்னால் கருணையுடன் கட்டாட்சிக்கப்படுகின்றது. இதில் எனக்கு சந்தேகமே இல்லை அம்மா அப்படின்றார். இப்போ லக்ஷ்மிதரர் இதுக்கு எப்படி வியாக்கியானம் கொடுக்குறாருன்னு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லலிதா சஹஸ்ரநாமத்தில் இதற்கு பரியாய பதங்கள் எல்லாம் எங்கே இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லணும். சிவப்பிரியா, சிவபரா, சாந்தா, கருணாதயா மூர்த்தி அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்திலிருந்து எடுத்துக்கலாம். லக்ஷ்மிதரர் இதுக்கு கமெண்ட்ரியில் எப்படி எடுக்கிறாருன்னா, ஏததேவத்ரயாவர்ணம் புனருப்பேக்ஷ பவித்ரீகர்த்தும் அபவித்ரானு பவித்ரானு சம்பத்தியமானான் கர்த்தும் அப்படின்னு ரொம்ப அழகாக எடுக்கிறாரு. எப்படின்னா, அம்பாள் அவருடைய பார்வையினாலேயே நமக்கு கருள் கட்டாட்சத்தை கொடுத்து விடுகின்றாள். அதனால் நமக்கு எல்லா விதமான பாவங்களும் போய்விடுகின்றது அப்படின்றதுக்கு பவித்ரி ஹே பசுபதி பராதீன ஹிருதயே மகாதேவ பரதந்திரைஹி தயாமித்ரைஹி தயா ரசநிபந்த சௌஹாரிய கருண லவண ஷாமருச்சிபிஹி விபக்தியை திரைவர்ணை கிரமேண இத்யர்த்தக சரணே நயன நத கங்கா தபன தனயா இதி த்ரயாணாம் தீர்த்தானாம் சம்பேதம் சங்கமம் நக அஸ்மான் பவித்ரீகர்த்தும் உபநயசி சமீபகதனம் சரோஷயே அப்படின்றார். இதில் நம்ம வேற மாதிரி கூட இதுக்கு பதம் பிரிச்சுக்கலாம். ஏ அனகே
அகோ தவ பக்தேஷு தயா பரதந்திரைதா அசம்பாவித்தும் சம்பாவித்தும் சதி பாவக அதையேவ நத்யாக. பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. நத்தி அப்படின்றதுக்குன்னா நத்தியதேதி அனேனைதி நதின்னுவாங்க. ஆனா இந்த இடத்துல லக்ஷ்மிதரர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, நீ ஏன் நதின்னு உன்னை சொல்றாங்கன்னா, தயை என்னும் கருணை உன்னிடத்தில் இருக்கின்றதம்மா, அதனால் பக்தர்களிடம் நீ தயையால் வசப்படுகின்றாய், அதனாலேயே உனக்கு இந்த பெயர் அப்படின்றா. அப்ப எவ்வளவு அழகா எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. எத்யபி இது சத்வகுணம் குணாதிகம் இதெல்லாம் நார்மலா கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அப்ப இதுல பவித்ரீகர்த்தும் ஏ பசுபதி பராதீன ஹிருதயே மகாதேவ காமினித்வம் நேத்ரை கிருபாயாம் த்ரயாணாம் தீர்த்தானாம் சம்பேதம் சங்கம பூர்வம் பிரயாகமுபம் உபயாந்தி. அந்த 3 கண்களும் 3 நதிகளாம், அவை 3ம் சங்கமிக்கும் இடமே உன்னிடம் அப்படின்ற மாதிரி ஆனந்தகிரி அப்படின்றவரும் டீகால எழுதார். இதற்கு சில சூக்ஷ்மமான மந்திரங்களையும் அவர் சொல்றார். ஓம் நமோ பகவதி ஜ்வாலா மாலினி தேவி தேவி சர்வபூத சம்ஹார காரே ஜாத வேதசே ஜ்வலந்தி ஜ்வல ஜ்வல பிரஜ்வல பிரஜ்வல ஆம் ஹ்ரீம் ஹ்ரூம் ர ர ர ர ர ர ஜ்வாலாமாலினி ஹும் ஃபட் ஸ்வாஹா அப்படின்ற ஒரு மந்திரத்தையும் இதுல ஆனந்தகிரி கொடுத்திருக்கார். இதற்கு மேல நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.